பிஸ்னஸ்னால ரிலேஷன்ஷிப்பா இல்லை ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? இது ரொம்ப ட்ரிக்கி ஏரியா. இதை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணுவோம் இன்னைக்கு. ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆன உடனே அதை அட்வான்டேஜ் எடுத்து ஒரு பிஸ்னஸாக மாற்றலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த ஹோல் ஈக்குவேஷனில் ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சம்திங் கால்ட் அஸ் ரெஸ்பெக்ட், விச் மீன்ஸ் யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தனித்துவமாக ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க முடியல அப்படின்னாக்கா, நாளைக்கு நீங்கள் ரைஸ் பண்ண போகிற ஒரு இன்வாய்ஸ்க்கு அவங்களால ரெஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதை எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு பாருங்க. ஸ்டேஜ் 2 வேல்யூ எக்ஸ்சேஞ்ச். இந்த வேல்யூ எக்ஸ்சேஞ்சில் ஐடியாஸ், எனர்ஜி, தாட் ப்ராசஸ், இந்த மாதிரி நிறைய 2-வே கம்யூனிகேஷனாக இருக்கணும். நீங்கள் மட்டும் வெறும் ஐடியாஸாக கொடுத்துட்டு இருக்க முடியாது, இல்லை வெறும் ஐடியாஸாக நீங்கள் மட்டும் கேட்டுட்டு இருக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ யூ ஹாவ் டு வேல்யூ ஈச் அதர் அண்ட் தென் யூ ஹாவ் டு figure out how we can actually bring in a value and a probably a positive energy அந்த இடத்துல. தேர்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், குரூஷியல் திங் என்ன அப்படின்னாக்கா, செட்டிங் பவுண்டரிஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க பிஸ்னஸ்ல. நீங்க ஒரு ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால எல்லாத்தையும் கேட்கவும் முடியாது, நீங்க அவர் கேட்டுட்டார் அப்படின்றதுனால நீங்களும் பண்ணவும் முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண தெரிஞ்ச எல்லாரும் உங்க பவுண்டரியும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் வேற, பிஸ்னஸ் வேற. ஸோ நீங்க எப்பயுமே பவுண்டரி செட் பண்ண கத்துக்குங்க. ஸோ அகெயின் டு ரிப்பீட், ஃபர்ஸ்ட் இஸ் ரெஸ்பெக்ட், செகண்ட் இஸ் வேல்யூ எக்ஸ்சேஞ்ச், தேர்ட் இஸ் செட்டிங் பவுண்டரிஸ். இது 3 ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க கரெக்டா பில்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, there will be a solid flow of business. என்ன ரீசன்னா, you know exactly how to kind of differentiate, at the same time உங்களோட காம்ப்ளிமெண்டரி ஸ்கில்ஸை எப்படி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ நாளைக்கு இல்லை இமீடியட்டா நீங்க யாரையாவது ஒருத்தரை மீட் பண்றீங்க அப்படின்னாக்கா, ஜஸ்ட் ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தில் மட்டும் இருக்காதீங்க. முடிஞ்ச வரலும் you try to give respect and also try to create a space for respect there, and then exchange values, right? இது சின்ன விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க. இதன் மூலமா பிஸ்னஸ் வர்றதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு டெக்னிக் இருக்கும் அப்படின்னாக்கா அதையும் ஷேர் பண்ணுங்க. We will rock it.